புசி ஆனந்த் ஐயாவை பத்தி ரொம்ப கேவலமா வைகோவே எங்க கட்சிக்கு வர்றாரு, அது தெரியுமா? ஓ மீண்டும் மீண்டும் ஏழை அறிவில்லாத ஒரு இடத்துல உட்காந்து பிளாஸ்டிக் மாடு கொடுக்க போறீங்களா? என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? பிளாஸ்டிக் மாடு ரேஷன் கல்ல எல்லாருக்கும் ஒரு பொம்மை அப்படி கொடுத்துட்டே போயிடுவீங்களா? பொங்கலுக்கு மாடு கொடுக்க போறாங்கன்னு சொல்றீங்களே, ஏற்கனவே இங்க ரோட்ல எல்லாம் மாடுகளா தான் தெரியுது. என்னன்னா ஆச்சு இவருக்கு? ஐயோ யார் தெரியுமாடா? நீ யார்கிட்ட பேசுறா? அஜயனாரா? 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 தெரிக்கிறதா? தெரிக்கிறதா? யாருக்கு தர பேசுற? மாட வந்து கேவலப்படுத்தியாடா? நீ கேவலப்படுத்தியாடா? கேவலப்படுத்தியாடா? போடா போடா, கண்டுபிடிக்காதா? போடா போடா போடா. டேய் டேய், யாருக்கிட்டடா பேசிட்டு இருக்க? யாருக்கிட்டடா பேசிட்டு இருக்க? டேய், யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? டேய் டேய், நீ யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கடா. கண்ட கண்ட கேள்வி கேட்பியா? நீ வாய்க்கு வந்த முடியெல்லாம் கேள்வி கேட்படா. கேட்பியா? அந்த மேல கம்யூனிட்டி மேல யாருக்கிட்டடா? யாருக்கிட்ட கேள்வி கேட்கிற? மாடு மாட்டு மூத்திரம் சாமி இருக்கு, அது பாக்குறியாடா? நான் யார் தெரியுமாடா? கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் யாருமே ஒரு உருப்படியான பேச்சாளர்கள் இல்லை, ஒரு மக்களை கவரக்கூடிய அளவிற்கு ஒரு பேச்சாளர்கள் இல்லை, ஒரு வார்த்தைகளை சரியா அளவுக்கு பேசக்கூடிய யாருமே இல்லைன்னு சொல்ற குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் அவரை எப்படியோ வலிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க போல உங்க கட்சிக்கு. ஏங்க எடுத்தோன்னுமே நீங்க கேள்வி கேட்கறதே வந்து ரொம்ப ராங்கா கேட்கறீங்க. இல்லைங்க, யாரும் வலிச்சுக்கிட்டு வரலாம், யாரையும் நாங்க வலிச்சுக்கிட்டு வரல. அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க, புரியுதுங்களா? யாரையும் எப்படி பண்ணீங்க வாங்கன்னு வலிச்சுட்டு வரதுக்கு இல்லை, அவங்கவுங்க விருப்பப்பட்டு வர்றாங்க, புரியுதுங்களா? அவர் தான் பேச்சாளர்னு கிடையாது. ஆல்ரெடி எங்க கட்சியில வந்து எல்லாருமே பேசக்கூடியவங்க தான் இருக்காங்க. 81, 82 அந்த மாதிரி பேச்சாளர்களா? எக்ஸ்ட்ரீம் பேச்சாளர்கள்ல உங்கள்கிட்ட இருக்கிறவங்களாம்? ஏங்க புசி ஆனந்த் ஐயாவை பத்தி நீங்க வந்து ரொம்ப கேவலமா இது சித்தரிக்கிறீங்க, புரியுதுங்களா? கேவலமா சித்தரிக்கிறீங்க, கேவலமா பேசுறாரு. இல்ல என்ன ஒரு விஷயம் இட்டுட்டு போறதுங்கிறது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதாவது வள்ளுவரோட ஒரு தமிழ், அதாவது ஆதி தமிழ பேசிட்டு இருக்கிற மனுஷன் அவர் மட்டும்தான் எங்க கட்சியிலேயும் சரி இந்த நாட்டிலையும் சரி. ஆதி தமிழ்ங்கிறது என்ன ரொம்ப அப்படியே அகராதியில் இருக்கிறது மாதிரி அப்படியே இலக்கண இதோட பேசினானுங்களா? ஆதி தமிழோட வார்த்தைகள்லாம் என்ன இட்டுட்டு வந்துதான். அந்த மாதிரிதான் எங்க தலைவர். ஏன் சும்மா எங்க தலைவர் வந்து அறிவு இல்லாதவங்களாம் கூட வச்சுக்கிறது கிடையாது. என்ன புரியுங்களா? அவரோட தமிழ் புலமைக்கு தான் அவரை கூட வச்சிருக்கிறது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவர் எவ்வளவு ஏங்க, அவரெல்லாம் பெரிய லிட்ரேட்டருங்க. அவர் மக்களை கவரணும், மக்களா இருந்து மக்களுக்கு தகுந்த புரியறது மாதிரியான விஷயத்துக்கு இருந்துட்டு இருக்காரு. இங்க நீங்களாம் வந்து ஒரு விஷயம், நீங்களாம் எப்படி தெரியுமா? நீங்களாம் இன்னும் அதாவது குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்ங்கிறதான் இது. நாங்களாம் மனுஷனா மாறிட்டோம். எங்க கட்சியில இருக்கிறவங்களாம் மனுஷனா மாறி, நீங்களாம் இன்னும் குரங்காவே இருக்கீங்க. அதனாலதான் எல்லாம் அணிலா இருக்கிறாங்க, நாங்க குரங்கா இருக்கிறோம். என்ன புரியல, நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? இல்ல நீங்க உதாரணம் காட்டுறது அப்படிதானே இருக்கு. நீங்க நாஞ்சில் சம்பத்து வந்ததை பத்தி பேச ஆரம்பிக்கிறீங்க, ஆனா பேச்சாளர் இல்ல அப்படிங்கிறதுக்காக கிடையாது, புரியுதுங்களா? எங்க கட்சியில பேச்சாளர் இருக்க நாஞ்சி சம்பத்து அப்படிங்கிறதுக்கு, அதாவது இன்னும் சொல்ல போனா வைகோவே எங்க கட்சிக்கு வர்றாரு, அது தெரியுமா? வைகோ வர போறாரா? ஏங்க நாஞ்சி சம்பத்து வர போறாங்க, ஏங்க நாஞ்சி சம்பத்து வர போறாருன்னு இதுக்கு முன்னால எவனுக்காவது தெரியுமா? எவனுக்காவது தெரியுமா? ஏங்க அவருக்கு அறிவு இருக்கிறவங்க, அறிவு இருக்கிறவங்க எப்படிங்க இந்த கட்சிக்கு வருவாரு? என்னங்க பேசுறீங்க நீங்க? வந்துட்டாருன்னா
அப்ப அதெல்லாம் எதுக்கு வரும்போது மூஞ்சி வச்சிருக்கீங்க? பாத்துக்கலாம். பாத்துக்கலாம் புரியுதுங்களா? முதல்ல வரவே மாட்டார், ஆணித்தனமா சொல்ல முடியும். அவர்லாம் என்னங்க, அதான் நான் திருப்பி சொல்றதுன்னா, அவருக்கு 6 அறிவு இருக்குது. 6 அறிவு இருக்கிறவங்க எல்லாம் யாரும் தாவேக்காக்கு வரமாட்டாங்க. சரிங்களா? ரொம்ப கடுப்பேத்துறீங்க. 6 அப்ப என்ன எங்களுக்கு என்ன புரியுதா? 6 அறிவு ரேஞ்சுக்கு தான் நீங்களா இருக்கீங்க. நீங்களா 9 அறிவுக்கு போயிட்டீங்களா? வேற ஏதாவது கேளுங்க. வேற என்ன கேக்குவா? இல்ல, நான் கேட்கறத தாண்டி நான் ஒண்ணு பார்த்தேன். நாஞ்சில் சம்பத் வந்து இணைந்ததுக்கு பிறகு, தாவேக்கால இணைந்ததுக்கு பிறகு ஒரு வீடியோ இணையத்துல அதிகமா பரவுது. அந்த வீடியோ பாத்தீங்களா? என்னன்றது எப்படி வாயில சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. நான் பார்க்கல, நான் பார்த்தாலும் கேட்கறேன். என்னன்னு சொல்லுங்க. ஒரு பெண்ணுடன் உல்லாசமா இருக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வருது, முத்த காட்சிகள்லாம் வருது. அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்களா? ஏங்க இது என்னங்க ஏங்க எங்க தலைவர் வந்து ஒரு நடிகர், புரியுதுங்களா? அவரும் சரி, அவரோட தொண்டர்களும் சரி, அவங்க கட்சிக்கு வர்றவங்களும் சரி, ஏற்கனவே பல பெண்களோட ஒரு நடிப்பு தொழிலா எல்லாரும் இடத்துலயும் நடிச்சிருப்பாங்க. அதை போய் நீங்க தவறுதலா பார்த்துக்கிட்டு தவறா பேசிட்டு இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அது எப்படிங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களா பார்த்து உங்க கட்சிக்கு வராங்க? சும்மா நீங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இல்ல, அவங்க எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்றீங்க. எல்லாமே அப்படிதான் இல்ல, எல்லாருமே எங்க கட்சியில இருக்கவங்க பிள்ளைங்க எல்லாமே என்ன, புரியுதுங்களா? மேல் இடத்துல இருந்து கீழ் இடத்துல வரைக்கும் நீங்க அதை வந்து என்ன சொல்றது, திருச்சி வேற மாதிரிலாம் நீங்க தற்குறிங்கிற ஒரு இதை நடத்துறீங்க. அறிவே இல்லாதவங்க பேசுற பேச்ச நடத்திட்டு இருக்குது இந்த நாடும். இந்த நாட்டு மக்கள் ஃபுல்லா எங்களுக்கு தான் இருக்காங்க. அப்ப நாட்டுல இருக்கிற எல்லாரையுமே நீங்க தற்குறிங்கிறீங்க. நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் அலையிறானா? பொம்பளைங்க பின்னால அலையிறானுங்களா? புரியல. என்ன பேசுறோம் என்னன்னு இல்ல. நாட்டு மக்கள்லாம் உங்க பின்னாடி இருக்கிறாங்கன்றீங்களே, நாட்டு மக்களுக்காக ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா உங்க தலைவர் ஏதாவது பேசுறாரா? எங்க இருக்கிறாரு, என்ன பிரச்சனை நடந்தது? இப்ப எந்த திருப்பரங்குன்றத்துல எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது, அங்க என்ன மாதிரியான பிரச்சனை? ஆனா உங்க தலைவர் மட்டும் ஐயோ மீண்டும் மீண்டும் அறிவில்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து, அதாவது பிரச்சனை என்ன போயிட்டு இருக்கு அங்க நடக்கிறதே ஒரு இந்துவுக்கும் ஒரு முஸ்லீமுக்குமான ஒரு பிரச்சனையா இருந்துட்டு இருக்குது. எங்க தலைவர் போனான்னா ஒரு கிறிஸ்டியானிட்டி பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜோசப் விஜய் உள்ள வந்துட்டாருன்னா பிரச்சனை ஆயிடும் சொல்லுவாரு. ஏங்க ட்ரையாங்கிள் பிரச்சனை ஆகுதுங்க. அதனாலதான் எங்கால போகல, அதை பத்தி பேச போகல. கிறிஸ்டியானிட்டியோட விஷயம் போய் உள்ளார் நுழைஞ்சு ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா உட்காந்து போப்பாண்டவர் வரைக்கும் சப்போர்ட் பண்றது ரெடியா இருக்கும். அப்புறமேல இந்தியாவே கலங்கி போய் நிற்கும். தெரியல உங்களுக்கு என்ன சாதாரண விஷயமா? வேணாம், போப்பாண்டவர் வரைக்கும் பிரச்சனையை கொண்டு போயிட வேணாம். அமெரிக்கா ட்ரம்புக்கு போச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? பாக்குறீங்கல்ல மற்ற நாடுகள் எல்லாம் ஒரு போர் சூழல் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எங்காவது வந்து திருப்பரங்குன்ற விஷயத்துல தலையே இது வரைக்கும் தலையிடவும் இல்லை, அதை பத்தி பேசவும் இல்லை. அதை இக்னோர் பண்ற விஷயம் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஏதாவது பேசிட்டோம்னா யாருன்னா வாக்கு வராதுன்ற ஒரு அச்சத்துல இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்துக்கள் ஓட்டு வேணும்னு சொல்லி பொட்டு வச்சுக்கிறது, இஸ்லாமியர்கள் ஓட்டு வேணும்னு சொல்லிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு கஞ்சி குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி கேவலமான அரசியலை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னத்துக்கு இதெல்லாம் பண்ணலையா? மத்த அரசியல்வாதம் எவனுமே பண்ணலையா? அப்படி பண்ணவங்களும் குரல் கொடுக்கறாங்க. உங்க ஆள் மட்டும் தானே வாய மூடிட்டு இருக்கிறாரு. ஏங்க இவ்வளவு நேரம் என்னங்க பேசிட்டு இருந்தா? குரல் கொடுத்தா என்ன ஆகும், எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகுங்கிறது சொல்லிட்டு இருக்க ஒரு மும்மத. ஏங்க அதாவது நாடு வந்து அமைதியாவே இருக்க கூடாது, ஒரு போர்க்களத்தை காணணும்னு ஆசைப்படுறீங்களா? போர்க்களத்தை காணலாம் இல்ல, உங்க விஜய் அமைதியா இருக்கிறாருன்றதுதான். அப்ப என்னதான் பண்ணுவாரு இந்த விஷயத்துல? என்னதான் நிலைப்பாடு எடுப்பாரு? ஏங்க இதுல என்னங்க நிலைப்பாடு எடுக்கணும்? எதுக்கு நிலைப்பாடு எடுக்கணும்? அடுத்த ஒரு விஷயம், வரப்போற தேர்தல்ல மக்களுக்கு என்ன பண்ண போறோம், மக்களுக்கு என்ன கொடுக்க போறோம், அதை பொறுத்து தான். இன்னும் சொல்ல போனா ஆட்சிக்கு நாங்க வந்துடல, வராம இருக்கிறப்பவே இவ்வளவு அமைதியும் இவ்வளவு கரெக்டா என்ன செய்யணுங்கிறதுல தீர்க்கமா ஒரு சிந்தனையோட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஆட்சிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா யாருன்னா அடிச்சுக்கிட்டு மோதிட்டு நீங்க கம்முன்னு இருந்துருவீங்க, நம்ம போனா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு. சும்மா ஏதாவது நான் திருப்பி சொல்றேன், இதெல்லாம் வந்து என்ன பேச ஆரம்பிச்சா, பேச வேண்டிய இடத்துல பேச ஆரம்பிச்சா சும்மா அப்படின்னு ஊதி போன விஷயமா போயிடும். புரியுதுங்களா? அதை வந்து எதிர்கட்சியெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு வந்து தூக்கிக்கிட்டு அதை வந்து ஒரு பிரச்சனையான விஷயத்துக்கு ஆகிக்கிட்டு இருக்காங்க. மக்களோட அமைதி முக்கியம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஒரு சதியான விஷயத்துக்கு நடத்திட்டு இருக்காங்க. முதல்ல மக்கள் நன்மை முக்கியம், மக்களை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறோங்கிறது முக்கியம். என்னத்த சொல்றதுன்னா இந்த விஷயத்துல இப்படி ஏதோ ஒரு மழுப்பலான பதில சொல்றீங்க. அண்மையில ஒரு அறிக்கை எழுதுறாரு, மழையால பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு சரியான இது கொடுக்கல, அதை கொடுக்கல, சரியான முறையில பாதுகாப்பு ஏற்படுத்தலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன பண்ணீங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம்?
மழை தண்ணி எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாங்க, பாதிக்கப்பட்டவங்களா பார்த்து வாங்கன்ற ஒரு விஜய். இது எல்லா ஊடகத்திலயும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்ப வெளியில போய் நின்று ஏங்க வேஷம் போடுறவங்க தாங்க வெளியில போய் நின்றுட்டு போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. இவரு புரியுதுங்களா? இவரு என்ன பண்ண வேஷம் போடுறவங்க தான் வெளியில போய் ஒரு விஷயம். இவரு வீட்டுல மழைங்கிறது நீங்களும் நானும் எதிர்கட்சிக்காரனா எவனும் சதி செஞ்சு ஏற்படுத்துறது இல்ல, அது கடவுளால் உருவாக்கப்படுறது. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணும்? கடவுள்கிட்ட வேண்டணும். உட்காந்து கடவுள்கிட்ட எங்கால விரதம் இருந்து உட்காந்து எங்கேயும் நவராம அப்படியே உட்காந்து அவ்வளவு வேண்டுதல் நடத்துதான் இன்னைக்கு மழை நின்று போயிருக்குன்னா எங்கால வேண்டதுனால. ஜன்னலை பார்த்து வேண்டுதல் பண்ணினே இருக்காரு. ராஜ்மோகன் சொன்ன மாதிரி 3 மணி நேரமா எங்க தலைவர் ஜன்னலே பார்த்துட்டு இருப்பாருன்னு சொன்னாரு. அந்த மாதிரியா? ஏங்க அது வேண்டுதலுங்க. அந்த வேண்டுதல் வேற. இப்ப வேண்டுனது மழை நிப்பாட்டு இப்ப நின்னுச்சா இல்லையா? எங்க தலைவர் விஜய் வேண்டுதல் மட்டுமே மழை நின்னுச்சு. இல்லாட்டினா ஏங்க சும்மா போய் போட்டோ எடுத்து போட்டவங்க எல்லாம் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் என்ன பண்றாரு? போட்டோ எடுத்து போடாம அவங்க வெளியில இருந்து போடுறாங்க, உங்க ஆளு வீட்டுக்குள்ள இருந்து எடுத்து போடுறாரு. வீட்டுக்குள்ள இருந்து எந்த போட்டோ பாத்தீங்க? இப்ப நான் மக்கள் கூட போட்டோ எடுக்கிறது தான் பார்த்தேன். நீங்க எந்த போட்டோ சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. சும்மா அதாவது ஒரு விஷயங்க, விளம்பரங்கிறது விளம்பரம் இல்லாதவனுக்கு தான் விளம்பரம் தேவை. எங்க தலைவர் அப்படி இல்லை. ஆல்ரெடி புரியுதுங்களா? விளம்பரங்கிறது சினிமா மிகப்பெரிய ஒரு விளம்பர ஊடகம். அதுல இருந்துட்டு அது ஸ்ட்ராங் லெவல்ல இருந்துட்டு வெளியில வந்திருக்காரு. அவர் இந்த சீப் அண்ட் அதாவது 3rd கிரேட் விளம்பரத்துக்கு ஆசைப்படணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அதனால தான் டிஃப்ரெண்டா செத்தவங்களோட பாதிக்கப்பட்டவங்களும் நேரடியாக பார்க்க வைக்கிறது. அந்த மாதிரி டிஃப்ரெண்டான விளம்பரத்தை தேடுறாரா? எங்க டிஃப்ரெண்டான விளம்பரம் தேடுறோமா? விளம்பரம் எங்க உதவி பண்ணுன்னு ஏங்க வரப்போற பொங்கலுக்கு எவனாவது என்னங்க ரேஷன் கடையில கூப்பிட்டு ஒரு துண்டு கரும்பும் ஒரு 4 சர்க்கரையும் அரிசியும் கொடுப்பானுங்க. என்ன எங்க தலைவர் என்ன கொடுப்பாருங்கிறதெல்லாம் இன்னும் சொல்லாம இருக்கும். என்ன கொடுக்க போறாரு? என்ன கொடுக்க போறாரு? ஏங்க ஒரு தமிழர் பண்பாடுங்க, ஒரு தமிழர் பண்பாடு, ஒரு தமிழர் திருவிழா. அதுக்கு என்ன மாடு கொடுப்போம். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு மாடு உண்டு. முதல்ல பைக்கு கொடுப்போம், கார் கொடுப்போம். நீங்க இப்ப மாடு கொடுப்பன்றீங்களே, எப்படிங்க கொடுக்க முடியும் உங்களால? ஏங்க மாடு என்ன மாடு எப்படிங்க கொடுக்க முடியுமா? ஏற்கனவே இங்க பல பிரச்சனையா இருக்குது. மாடு சாலையில தெரியுது, அது இதுன்னு இருக்கிறாங்க. மாடுகளோட வளர்ச்சி அதிகமா இருக்கு. நீங்க என்ன மாடை கொடுத்து என்ன பண்ண போறீங்க? எப்படி சாத்தியமாகுதுலாம்? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாடு கொடுப்போம் அப்படின்னா எப்படி கொடுப்பீங்கலாம் கேக்குறீங்க? புரியுதுங்களா? பிளாஸ்டிக் மாடு கொடுக்க போறீங்களா? என்னங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? பிளாஸ்டிக் மாடு ரேஷன் கல்ல எல்லாருக்கும் ஒரு பொம்மை அப்படி கொடுத்துட்டு போயிடுவீங்களா? இல்ல பொங்கலுக்கு மாடு கொடுக்க போறாங்கன்னு சொல்றீங்களே. ஏற்கனவே இங்க ரோட்லலாம் மாடுகளாக தான் தெரியுது. இதுல யாருமே மாடே வளர்க்கறது இல்லை. இங்க நகரங்கள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அப்பார்ட்மெண்ட்ஸ்னு அந்த அளவுக்கு ஸ்டைலா வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த நேரத்துல மாடு கொடுப்போம்னு பேசிட்டு இருக்கிறீங்க. ஏங்க எங்க மாடு வளராதுன்னு சொல்றீங்க? சிட்டில மாடு கொடுத்தா வளர்க்க முடியாதா? மாடுங்கிறது எல்லா இடத்துலயும் எல்லா குடும்பத்துக்கும் தேவைங்க. ஒரு வீடு கட்டணும்னா வீட்டுக்குள்ளார மாடை பிடிச்சுதான். அது நம்மளோட தமிழர் பண்பாடு. அந்த பண்பாடே இப்ப மறக்கடிச்சிட்டானுங்க. மயிராணி எல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளார நாய் வளர்க்குறாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸ்ல நாய் வளர்க்குறானுங்களே. புரியுதுங்களா? நாய் விட்டு எடுத்து போறாங்களா? மாடு வளர்க்கறது ஒண்ணுங்களா? ஏன் நாய் வளர்க்குறவங்க மாடு வளர்க்க முடியாதாங்க? நாய் விட்டு எடுத்து போடுறாங்களா? மாட்டு சாணத்தை எடுக்க முடியாதா? ஒரு காலத்துல எல்லாம் வீட்டுக்கு முன்னால தெரு இருக்கும். தெருவுல மாட்டு சாணத்தை தெரிச்சு அந்த மாதிரி நோய் வராத ஒரு இதா தடுப்பு சோறா இருந்துட்டு இருந்தது மாட்டு சாணங்கிறது. புரியுதுங்களா? மாட்டு மூத்திர காலையில எந்திரிச்சு குடிக்கணும். அது தெரியுமா? அது உடம்புக்கு எவ்வளவு ஹெல்த்தி தெரியுமா? நீங்க குடிப்பீங்களா? சும்மா நீங்க குடிப்பீங்களா? குடிக்காம இவ்வளவு இதா இருக்கிறதுக்கு காரணமே மாட்டு மூத்திரம் சொல்லக்கூடாது, கோமயம். பல மாட்டு மூத்திரங்கள் குடிச்சுதான் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்றீங்க. பல மாட்டு மூத்திரம் குடிச்சு ஏங்க ரொம்ப கேவலமா பேசாதீங்க. இல்லங்க நீங்க அப்படி பேசுறீங்களா? அதனால என் கேள்வியை தான் கேட்டேன். சரி, சாணி தெளிப்புன்றீங்களே, ஈசிஆர்ல போயிட்டு உங்க பனையூர்ல இருக்க தலைவர் வீட்டுல போய் சாணி தெளிப்பீங்களா? இல்ல என்ன புரியல. இல்ல சாணி தெளிப்போம் பாரம்பரியம் மாடு கொடுப்போம்லாம் பேசுறீங்களே, இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு கேக்குறது என்னங்க தப்பு? பார்த்துட்டு பேசுங்க. செய்யலைன்னா அதுக்கப்புறம் ஏன் செஞ்சுட்டீங்களா? நீங்க செய்யலைன்னா ஏன் செய்யலைன்னு கேளுங்க. முன்னால இல்ல விதண்டவாதமா கேளுங்க. என்ன தலைவர் பொண்டாட்டி தெளிப்பாங்கன்னு நினைக்க சொல்றேன்னா அந்த மாதிரிலாம் நான் சொல்லுங்க. அப்புறம் திருச்சியாவை தெளிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களோட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே போவாதீங்க. நான் அந்த மாதிரி கேட்கல. கடுப்பேத்துறது மாதிரியான கேள்வி கேட்டு இல்லங்க. நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னா அது யார் பண்ணுவா? ஏன் பண்றப்ப பாருங்க. அதை விட்டு யார் தெரியுமா யாரு பண்ணுவான்னா? எப்ப பண்ண போறீங்க? சும்மா என்னங்க இது? நீங்க ஒண்ணு சொல்றீங்க பேசுறீங்க, அதை கேள்வி கேட்டா என்னங்க அதுன்றீங்க. சும்மா எனக்கு அப்படியே எனக்கு என்ன சொல்றது,
அண்ணா என்னண்ணா ஆச்சு இவருக்கு? ஏய் ஐயோ ஏய் பிடிங்கண்ணா, வேற பிடிங்கண்ணா. யாருக்கடா நீ யார் தெரியுமாடா? டேய் 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 நீ யார் தெரியுமாடா? நீ யார்கிட்ட பேசுறா? அஜினாரா அஜினாரா டேய் அஜினாரா தெரிக்கிறதா தெரிக்கிறதா யார்கிட்ட பேசுற? மாட வந்து கேவலப்படுத்தியாடா? நீ கேவலப்படுத்தியாடா? கேவலப்படுத்தியாடா? போடா போடா கண்டுபிடிக்காதா போடா போடா போடா. டேய் டேய் யாருக்கிட்டடா பேசிட்டு இருக்க? யாருக்கிட்டடா பேசிட்டு இருக்க? டேய் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? டேய் டேய் நீ யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கடா. கண்ட கண்ட கேள்வி கேட்பியா? நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் கேள்வி கேட்படா. கேட்பியா அந்த மேலே கம்யூனிட்டி மேல? யாருக்கிட்டடா யாருக்கிட்ட கேள்வி கேட்கிற? மாடு மாட்டு மூத்திரம் சாமி